கொடியில் 4-5 பாவக்காய் இருக்குது. அதை பறித்து அதை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆஹா ஓஹோன்னு அந்த ரெசிபி இந்த ரெசிபி அதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. எது நம்மளுக்கு இருக்கிறதுலே ஈஸியோ வேலை சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் வந்துட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி. இருக்கிற ஒரு 3 காய், அது கூட இன்னும் பொரிச்ச 4-5 காய் இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இது ஒன்றும் பெருசாக கட் பண்ணுறதுக்கு பெரிய கம்ப சூத்திரமெல்லாம் கிடையாது. எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணுங்கள், ரவுண்டாக கட் பண்ணுங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. எது சௌரியமோ அப்படி கட் பண்ணுங்கண்ணே. வடை சட்டி வச்சுட்டு நெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம். வேக விட்டதுக்கப்புறம் பாவக்காய் எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பொடி பிடிக்குதோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சு வேகிற வரைக்கும் விட்டுட்டு திறந்து பார்த்தா பாவக்காய் கறி ரெடி.